உங்கள் அப்பா அல்லது உங்கள் தாத்தா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த 6 மாசத்துல அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? அவங்க கொஞ்சம் வயசான மாரி ஆனாங்களா? இது சும்மா நடக்கலைங்க. இதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. ஜப்பான் மொழியில ரிட்டயர்மெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. ஏன்னா, அங்க வேலைய நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டே கிடையாது. இன்னமும் அங்க 90, 100 வயசு இருக்கிற பெரியவங்க மீன் பிடிக்கிறாங்க, தோட்டம் வைக்கிறாங்க. வேலைன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸ் போறது மட்டும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்றதும் ஒரு வேலை தான். உங்க மூளைக்கும், உடம்புக்கும் வேலை குடுக்கலைன்னா, அது துரு பிடிச்சிரும். ரொம்ப நாளா நம்ம வீட்ல கார் ஓட்டாம இருந்தா எப்படி துரு பிடிக்குமோ, அதே மாரி தான். நம்ம ஊர்ல பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், இனி நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நெறைய பெரியவங்க இருப்பாங்க. அது அன்பு தான். ஆனா, அதில ஒரு ஆபத்து இருக்கு. நீங்க உங்க வேலைய மாத்திக்கோங்க. ஆனா, உங்க நோக்கம், பர்ப்பஸ என்னைக்குமே ஓய்வு எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. உங்களுக்கு என்ன செய்யும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க? அந்த வேலைய செய்யும்போது அவங்களுக்கு உதவியா இருங்க. அதுதான் அவங்களோட இக்கிகாய். உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களோட இக்கிகாய் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ராஜேஷ். ஒன்றாக வளர்வோம்.